ஈரோடு கேலக்ஸிக்கு ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். பட் டைம் அமையல. பட் இன்னைக்கு வி ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செந்தமிழ் அரசு ஜேசி செந்தமிழ் அரசு பிரசிடென்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் அவரோட என்டையர் க்ரூவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே காயின்ஸ் எல்லாம் அந்த பணமெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து எத்தனை பேர் செல்ஃபி எடுத்தீங்க தெரியல, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண வாய்ப்பெல்லாம் அமையாது. கட்டுக்கட்டாக வரும்போது கப்பல் முடிச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் phenomenal to visit JCI Galaxy Hero team. And with that information நம்ம பேசலாமா? ஸ்லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இது என்னங்க அது பேசாமல் பேசுறது? ஆடாம ஆட முடியுமா? பாடாம பாட முடியுமா? ஓடாம ஓட முடியுமா? பேசாம பேச முடியுமா? ஹலோ, டாபிக்கே எப்படிங்க பேசாம பேசுறது? புரியல எனக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாது? சரி, எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சிடலாமா? அண்ட் ஈரோடு கேலக்ஸிக்கு நான் நிறைய பிஸ்னஸ் டாபிக்ஸ் எல்லாம் எடுப்பேன். நான் வந்து ஒரு இமெயில் ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். என்னை ரொம்ப சிறப்பாக தமிழில் அழகாக ரொம்ப அருமையாக என்னை பற்றி சொன்ன திவ்யலட்சுமி மேடத்துக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்லா இருந்தது தமிழில். ChatGPT தமிழா, நீங்கள் மொழிபெயர்ந்த தமிழா? சீக்கிரட்டை வெளியே சொல்றேன். ஓகே, ஃபைன். என்னங்க அது பேசாம பேசுறது? அண்ட் ஹாய் கிட்ஸ், ஹலோ. அங்க வீடெல்லாம் கட்டி ரொம்ப அழகா இருந்தது. குழந்தைகளுக்கு ஒரு ஹாய். எப்படி இருக்கீங்க? நீங்களும் வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் தான். நீங்களும் நிறைய லேர்ன் பண்ண போறீங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து உட்காந்துக்கோங்க. யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தி என்டையர் ஷோ. ஏன்னா கேலக்ஸிக்கு வரும்போது பிஸ்னஸ் டாபிக் வேணுமா இல்லை ஒரு ஜெனரிக்காக ஒரு டாபிக் வேணுமா? இந்த டாபிக் வந்து என்னோட சோல்ஃபுல் ஹார்ட் டாபிக். நான் வந்து ஐ நாட் அ சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட். சைக்காலஜி எதுவும் நான் வந்து போய் கிளாஸில் போய் படிக்கல. பட் நிறைய மக்களை படித்தது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம். நிறைய சேல்ஸ்லையும் மார்க்கெட்டிங்லையும் இருந்தனால நிறைய நபர்களை சந்தித்தோம். அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? பேசாமல் பேசுவோம். அண்ட் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் பாடி லாங்குவேஜ். நிறைய சீக்ரெட்டை கற்றுக்க போகிறீங்க. இந்த ரூமுக்கு வெளியில போய் நிறைய சீக்ரெட்ஸ் நீங்க பேச போறீங்க. உங்க லைஃப்ல நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இந்த பர்டிகுலர் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என் லைஃப்பை மாறி இருக்கு. என் லைஃப்பும் மட்டும் இல்லை, இதை பத்தி கத்துக்கிட்ட ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் வந்து நிறைய மாறி இருக்கு. நிறைய பேர் இந்த லாஸ்ட் ஒரு 10 years நான் பார்த்தேன். நான் என்னோட பாடி லாங்குவேஜ் நான் இப்படி மாற்றிருக்கேன் சார். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லும்போது இதை கண்டிப்பா நம்ம ஜேசி மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க யாரெல்லாம் நான் ஜேசி மெம்பர்ஸ்? Okay, fine. So, welcome to JCI. Junior Champion International is one of the international organization. Leadership மற்றும் training. நான்லாம் வந்து ஒரு business owner. என்னையும் trainer ஆக்கி நீங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா it is the credits goes to JCI. நீங்க if you are very much new to JCIs, இங்க இருக்கிற பிரசிடென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. Be a part of JC. நிஜமாவே உங்களுக்குள்ள இருக்கிற டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா அன்லீஷ் பண்ண முடியும். That is the power of JCI. And welcome to பேசாமல் பேசுவோம். நானும் வந்து பார்த்துலேருந்து பார்க்குறேன். எல்லாரும் ஏங்க அப்படியே ரொம்ப இறுக்கமாக அப்படியே. நான் ஒவ்வொரு ட்ரெயினிங்கு போய் பார்க்கும்போது 2 வகையான மக்கள் பார்ப்பேன். ஒன்று, அப்பா இன்னைக்கு போய் ஜேசியில் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வரக்கூடிய மக்கள் பார்க்குறேன். வேலை முடிஞ்சது போய் கொஞ்ச நேரம் எல்லாம் பிளேடு போடுறாங்கன்னு கேட்டு வரும் அப்படின்னு இருக்கிற மக்களும் பார்க்குறேன். சரி, லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன் தானே. நம்ம இங்கே மனிதர்களாக கை காலெல்லாம் நல்லபடியா ஒரு இறைவன் கொடுத்துருக்காங்க. செலிப்ரேட் பண்ணுவோம் பண்ணக்கூடாது? செலிப்ரேட் பண்ண தவறி இருக்கும். பாருங்க, நைட்டு 11 மணி ஆச்சு. நிற்கிற கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை கரெக்டா டைம் காட்டுதா? மனுஷன் ஏன் கொஞ்சம் சிரிக்க மாட்டேங்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் அவர் லைஃப். இப்போ நான் சொல்ல போறத, நான் பாட போறத நீங்களும் கூட பாட போறீங்க. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கவும். தெரிஞ்ச பாட்டு தான். கூட பாடுறங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி கிளியர். என் கூட நீங்க பாட போறீங்க. ஓகே, லிரிக்ஸ் வேணும்னா சொல்லிடுறேன்.
ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரு. ஓகே ரெடியா? ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரின்பம் ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரின்பம் ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரின்பம் ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரின்பம் ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரின்பம். Thank you. Let's celebrate. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா புதுசா கொடுக்கலையா? என்ன பண்ண சொன்னேன்? நீங்க என்ன பண்ணீங்க? பாடும்போது என்ன பண்ணீங்க? நான் கிளாப் பண்ண சொல்லவே இல்லையே. நான் கிளாப் பண்ண சொல்லவே இல்லையே. நான் தான் கை தட்டுறேன். நான் பாடுறத பாடுங்கன்னு சொன்னேன். உண்மையா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. வேணா திருப்பி கூட போடுங்க. நான் பாடும்போது நீங்க ஏன் உங்களை மறந்து கை தட்ட ஆரம்பிச்சீங்க? நான் பண்றது எப்படி உங்களை பண்ண வைக்க முடியும்? இது நான் பேசாம பேசுறது. வெல்கம் டு பேசாமல் பேசுவோம். நிறைய சீக்ரெட்ஸ் நம்ம ரிவீல் பண்ண போறோம். எஸ், எத்தனை பேருக்கு இங்க தமிழ் தெரியும்? எல்லாருக்கும் தமிழ் தெரியும். ஐயா, தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் அமுதம் தானாய் தமிழ். ஓகே, அருமை. எத்தனை பேருக்கு இங்க இங்கிலீஷ் தெரியும்? ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும். Phenomenal. So let's go. Get ahead and celebrate our life with English. போயிடலாமா? ரைட். எத்தனை பேருக்கு இங்க சைனீஸ் தெரியும்? உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியாது. நீ ஹாவ். நீ ஹாவ் மா. ஓய் ஹென் ஹாவ். மாட்டேன். சிசி. நான் பேசுறது கரெக்டா கரெக்டா? சிசிங்கிறது கரெக்ட். சிசி. நீ ஹாவ். அது எனக்கு தெரியாது. நீ ஹாவ்னா ஹலோன்னு அர்த்தங்க சைனீஸ்ல. ஓகே, நீ ஹாவ்மா அப்படின்னு நீங்க எப்படி இருக்கீங்க? ஓய் ஹென் ஹாவ். நான் நல்லா இருக்கேன். ஓகே, அப்ப எத்தனை பேருக்கு சைனீஸ் தெரியும்? சைனீஸ் லாங்குவேஜ்? ஓ ஓகே, யாரும் தெரியும். ஓகே, எத்தனை பேருக்கு சான்ஸ்கிரிட் தெரியும்? மம நாம ரஃபியா பவத்யா நாம கியா? சான்ஸ்கிரிட் தெரியாது. ஓகே, எத்தனை பேருக்கு இங்க பாடி லாங்குவேஜ் தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 பேருக்கு பாடி லாங்குவேஜ் தெரியும். எப்படி சார் பாடி லாங்குவேஜ்? கோமா இருக்காங்கன்னா எப்படி இருப்பாங்க? சிரிச்ச மாதிரி தானே எப்படி இருப்பாங்க? அப்படியா? ஓகே, பாடி லாங்குவேஜ் தெரியுங்க. ஏங்க இந்த ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கோம். ஓகே, தமிழ் லாங்குவேஜ் தெரியுமா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியுமா, சான்ஸ்கிரிட் தெரியுமா ஏதாவது கேட்டேன். பாடி லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்கும்போது 10 பேர் தான் கை தூக்குனீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொறுமையா சொல்றேன். உங்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்ப தெளிவா இருக்கா? அதேதான் முன்னாடி சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு மனிதன் பிறந்தானோ இந்த பூமிக்கு வந்தானோ அப்போதே அவன் கற்றுக்கொண்ட முதல் மொழி என்ன மொழி? முதல் மொழி. வந்தவன சவுண்டோட தான். அதுக்கப்புறம் கை கால் ஆட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பசியில துடிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உலகத்துல எந்த ஊர் வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம். அப்போ இந்த பாடி லாங்குவேஜை எவ்வளவு கூர்மையா கத்துக்கணும். ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே இங்க ஸ்கூல் இருக்கு, பாடி லாங்குவேஜ் ஸ்கூல் இல்லை. அப்போ அதை சொல்லி கொடுக்குறதுன்னா ஜூனியர் ஷாம் இன்டர்நேஷனல் ட்ரெயின் பண்ணி என்னையும் விட்டு அனுப்பிச்சுருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாமா? எஸ், நான் இப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு ரேண்டமா ஒருத்தட்ட கை காட்ட போறேன். அவர் எந்திரிச்சு அவர் பேரு, அவர் பிறந்த ஊரு, நேத்து மத்தியானம் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கறத சொல்ல போறாரு. ஓகே, நான் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, நேத்து மத்தியானம் பருப்பு சாதம். அதான் ரெடி ரெடி வா. சொல்லுங்க. நீங்க பேரு, உங்க பேரு, ஊரு பேரு, உங்களோட ஊர்ல எந்த ஊர்ல பிறந்தீங்க, அப்புறம் என்ன நேத்து மத்தியானம் சாப்பிட்டீங்க? திரும்பி சொல்லுங்க. திரும்பி. என்னுடைய சொந்த ஊர்
அரக்கோணம் அருகில் உள்ள குருராஜப்பேட்டை. நான் ஓய்வு பெற்ற நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர். நான் நேற்று மதியம் பருப்பு சாதம் இல்லையா? ஓகே, சூப்பர். பேர் சொல்லுங்கய்யா. உங்க பேர்? என்னுடைய பெயர் கேவி முருகேசன். ஓகே, முருகேசன் சார் ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செஷனுக்கு இந்த மாதிரி சீனியரான பீப்புள் வர்றதே பெரிய விஷயம் சார். என்னுடைய மகன் தான் நீங்க அங்கே பிரசிடென்ட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பி நீங்கள் வர்றதுக்கு. அண்ட் எனக்கு எங்கள் அப்பாவை ஜேசி மீட்டிங் போயிட்டு வந்த ஞாபகம். தேங்க்யூ பிரசிடென்ட். சூப்பர் பிரசிடென்ட். ஓகே, இப்போ நான் திருப்பி கண்ண மூடிட்டேன். வா, எங்க இழுக்குது நீங்க தான். என்னுடைய பேர் எம் பிருத்வி. நான் ஈரோட்டில் தான் பிறந்தேன். நேற்று மதியம் குழம்பு கீரை சாப்பிட்டேன். ஓகே, சூப்பர். பிருத்வி கிட்ட கொடுத்துருக்கேன். இங்க இருக்குது. என்னுடைய பேர் ரத்தன். பிறந்த ஊர் ஆம்பூர். நிஜமா நேற்று மதியம் சாப்பிட்டேன். அப்ப நீங்க சமையல் செய்யறது. ஓகே, செஞ்சது. ஓகே ஃபைன். பாருங்க, மைக் இருக்கு, பின்னாடி போகுது. யார் மேடம்? என் பேர் பவித்ரா. நான் ஆத்தூர்ல பிறந்தேன். ஓகே, சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். என்ன கேக் ஆஃப்டர்நூன் சாப்பிடுங்க சார். சாப்பிடலாம். ஓ மை காட். என்னோட பேர் சுனில். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு சாப்பாடு நூடுல்ஸ் சாப்பிட்டேன். என்னங்க? நேற்று நைட்டு சாப்பாடு நூடுல்ஸ். நேற்று மத்தியானம் சாப்பிட்டுருக்கேன். நைட்டு நேற்று மதியமாக சாப்பாடு ரசம் பொரியல். ரசம் பொரியல். ஓகே சார், ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணுவீங்க. தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் அவங்க பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சிங்க? என்ன பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸ்மைல் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? காலாட்டி. தையல் மிஷின் கீழே கொடுத்துருந்தா எல்லாரும் சட்டை தைச்சிருக்கலாம். தலையை சாய்ச்சி வேறு பேசுறான். பாருங்க, ஐயாட்ட மைக் கொடுத்தோம். ஐயா என்ன பண்ணாருன்னா தன்னோட வேஷ்டியை என்ஷூர்ஸ் தட் அது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது, கை போகுதுக்கு வேஷ்டி கரெக்ட் பண்ணுது. அப்புறம் லதா மேடம் என்ன பண்ணாங்க? லதா மேடம் பேசிட்டு இந்த ரைட் ஹேண்டை கொஞ்சம் மேலே கீழே தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த மேடம் அங்க உட்காந்து இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? இங்கே அந்த மேடம் கையை என்ன பண்ணாங்க? பேசும்போது கையை பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா? ரைட்டு. சார் என்ன பண்ணாரு? கீழே தையல் மிஷின் ரெடியா இருக்குது. ஓகே, கால் ஆடிச்சு. சார் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த சேரை புடிச்சுக்கிட்டாரு கிரிப்புக்கு. என்னோட பேரு நான் நேற்று மத்தியானம் தானே கேட்டேன். நேற்று மத்தியானமா சாயங்காலமா இருந்தது. எத்தனை பேர் இதை கவனிச்சீங்க அப்படின்னா you have started observing body language. இங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு கேட்டேன். பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண திறன் ஜாஸ்தியா இருக்கிறது ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஓகே, நீங்க ரியல் டைமா எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா எதுவுமே பேசிட்டு வரல, எல்லாமே லைவா பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்ப ரியல் டைமா பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. ஆனா உங்க லெஃப்ட்ல உட்கார்ந்துருந்தாருல, அவர் என்ன ஷர்ட் போட்டிருந்தாரா இல்ல டிஷர்ட் போட்டிருந்தாரா? என்ன கலர் அது? ஒயிட் கலர்ல பிரிண்டடா? அதாவது கம்பெனி லோகோ ஏதாவது இருக்கா? கம்பெனி லோகோ இருக்கா? லோகோ தெரியல. அதெல்லாம் எழுத்து இருக்கா? தெரியல சார். தெரியல. பாத்தீங்களா? நெகட்டிவா பாருங்க. நம்ம வருவோம் அக்கா அவங்க ரைட் லெவல் அக்கா உட்கார்ந்தாங்க. என்ன கலர் சுடிதார் போட்டுருக்காங்க? சரி, பை டிஃபால்ட்டா பெண்கள் வந்து they are great observers of body language. அவங்க எப்படி பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆண்கள் மாதிரி ஒரு poorest observers இந்த உலகத்திலே இல்லை. பயங்கர வீக். அதனாலதான் பொண்ணு பார்க்கலாம் போகும்போது ஈஸியா தலையாட்டிடுவாங்க. தலையாட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இது வேணும் வேண்டாம். அவர் பார்க்கும் போதே தெரியுது அவர் மொழியே வேற மாதிரி இருக்கு. ஸோ
லேடிஸ் ஆர் பெஸ்ட் அப்சர்வர்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஜென்ஸ் ஆர் போரர். அதனால தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த முட்டை எடுங்கன்னு சொன்னாரு, அவங்க மேலே இங்கே தேடுறது நீங்க பார்த்துருக்கீங்க. ஃபைன். பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா வகையான ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஆமாங்க. அப்போ ப்ராப்ளம்ஸ் அடுக்கி வச்சோம்னா டாப் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சொல்லி சொல்றாங்கன்னா இந்தியால மாமியார் மருமகள் பிரச்சனை. இதுக்கெல்லாம் கிராக் பண்ணுங்க. அடுத்த பிரச்சனை வர்றது கணவன் மனைவி, அடுத்தது அண்ணன் தம்பி, அடுத்தது இப்படி ஒரு ரேஷியோ வரும். பட் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து பிசினஸ்ல அப்படியே டாப்ல இருந்து வரிசை எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பாடி லாங்குவேஜ் இப்படி சொல்லி சொல்றோம். எப்படிங்க இந்த மாதிரி எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. உங்க பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்ததுன்னா மாமியாருக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்வ். என்னம்மா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்னம்மா வேணும் உங்களுக்கு? சாப்பிட்டீங்கல்ல, பெருசாக சாப்பிட்டு போல. இப்படி இருக்கிற லாங்குவேஜ் நம்ம எப்படி வேணாலும் பாசிட்டிவ் மாற்றலாம். நம்ம செக்மெண்டா சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு முடிச்சு அவிழ்க்கப்படும். ஓகே, ஸோ எல்லாரும் கேட்கறது என்னன்னா பாடி லாங்குவேஜ் சொல்றீங்களா, அதுக்கு லாங்குவேஜா அப்படின்னா எஸ், இட்ஸ் அ லாங்குவேஜ். அதுவும் ஒரு மொழி. தமிழுக்கு எப்படி இலக்கணம் இருக்கோ அதே மாதிரி பாடி லாங்குவேஜ்க்கும் இலக்கணம் இருக்கு. ஒரு செய்கையை ஒருத்தர் செய்யறாருன்னு சொல்லிட்டு அவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது, முத்தலை குத்தக்கூடாது. புரியுதா? எக்ஸாம்பிள், ரமேஷ் என்பவர் நல்லவர். புரிஞ்சுதா? ரமேஷ் என்பவர் நல்லவர் நேற்று வரை. இப்ப முழு வாக்கியம் தெரியாம நீங்க என்ன சொல்லக்கூடாது, அர்த்தம் சொல்ல முடியாதா? அது மாதிரிதான் பாடி லாங்குவேஜ்ல ஒருத்தர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கெஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது மிக முக்கியமா என்ன கேட்கிறாங்கன்னா பாடி லாங்குவேஜ்ல கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது கலாச்சாரம் இது கூட பைண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்சல்யூட்லி பைண்ட் ஆயிருக்கு. ஒரு ஊர்ல செய்யறது சில ஊர்ல செய்ய மாட்டாங்க, சில ஊர்ல செய்யறது நம்ம செய்ய மாட்டோம். அண்ட் உலகம் ஃபுல்லா செய்யறது சில பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம். இப்படின்னா என்ன அர்த்தம்? சக்சஸ். எப்படின்னா ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? சரி, ஏன் ஆல் தி பெஸ்ட் இப்படி சொல்றோம்? ஆல் தி பெஸ்ட் இப்படி சொல்லலாம்ல, சொல்ல அதுதான் யாருங்க கண்டுபிடிச்சா? இப்படி யாருங்க சொன்னா? இப்படி சொன்னா ஆல் தி பெஸ்ட், இப்படி சொன்னா ஆல் தி பெஸ்ட் இல்லன்னு யாரு கண்டுபிடிச்சா? யாராவது கேட்டிருக்கீங்களா? நான் தேடி ஓடுறேன், எப்படி இது? நான் ரூம்ல உட்காந்து யோசிக்கிறேன், இது ஏன் இப்படி பண்ணணும், நம்ம இப்படி பண்ணலாம்ல, ஆல் பெஸ்ட் அப்படின்னு இப்படி பண்ணிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணணும், ஏன் இப்படி பண்ணணும்? எங்கிருந்து வந்து பாடி லாங்குவேஜ்க்கு இதுக்கு என்னங்க தொடர்பு? அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லா ஆண்மகன்ட்டையும் என்ன இருக்கும்னா வாள் இருக்கும். இங்க வாள் இருக்கும். அப்போ நான் உங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், என் வாள் எடுத்து பாகுபலி அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி கொடுக்குறேன். ஆர் லாங்ல நான் இருந்து சண்டை போட்டு இருக்கும்போது நான் வெற்றிக்கு என்ன காட்டுறேன், வாள் எடுத்து இப்படி மேல தூக்கி காட்டுறேன். இப்ப வாள் எடுத்து போனா போலீஸ் பிடிச்சிருவோம், அதனால வாள் இல்ல கை மட்டும் இருக்கு, அதனாலதான் இப்படி காட்டுறோம். இதுதான் நான் வந்து என்ன பண்றேன், நீ வெற்றி அடைவ அப்படிங்கிறதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா மாறிச்சு. இது எல்லா ஊர்லயுமே போர் அப்படிங்கிறதுனால எல்லா ஊர்லயுமே இது வந்து ஆல் தி பெஸ்ட் ஆர் சக்சஸ் அப்படிங்கிற சிம்பிள். இதுதான் இன்னைக்கு இதே பசங்கள்ட்ட காட்டணும்னா இந்த சிம்பிள் என்ன சிம்பிள், ஆன்லைன்ல போனோம்னா லைக்குன்னு மாறுது. பாக்குறீங்களா? இன்னைக்கு யங் ஆடியன்ஸ் கேட்டோம்னா இது என்னன்னு கேட்டா லைக்கு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப காமனா செய்யக்கூடியது எல்லா ஊர்லயுமே சூப்பர் இப்படியா, எல்லா ஊர்லயுமே சூப்பர் இப்படியா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து எல்லாத்துக்கும் சொல்றேன்னு சொன்னார்ல, ஆக்சுவலா எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் ஜப்பான் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஜப்பானுக்கு முடிவு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் போய் இறங்குறோம் ஜப்பான்ல. அவன் கேட்கறான் ஃபிளைட்ல, அந்த அட்டெண்டி கேட்பாங்க, உங்க ஃபிளைட் எப்படி இருந்துன்னு கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பர் அப்படிப்பீங்கல்ல. நம்ம ஊர்ல துட்டு குடு அப்படின்னு கேட்கற மாதிரி ஜப்பான்ல இது என்னோட சிம்பிள். எல்லா ஊர்லயுமே இது சூப்பர் இல்ல,
யூரோப்ல எல்லாம் போனோம்னா இப்படி இப்படி காட்டினா நீ ஜீரோ, ஒன்னத்துக்கும் உதவாக்கற அப்படின்னு காட்டுறதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அப்போ பாடி லாங்குவேஜ்ல கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? கண்ணா வாடா நீ தானா? என்ன பண்ண போற? 1 2 3 உனக்கு என்ன தெரியுமா? 1 2 3 விரல விட்டு எழுதணும். எப்படி? இந்த லெஃப்ட் கையில வச்சுக்கோ, ரைட் கையில எழுது. 5 விரல விட்டு 1 2 3 எழுதுமா? விரல விட்டு என்ன எங்களுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. மைக் பக்கத்துல என்ன? விரல விட்டு என்ன சொல்லு. நீ மனசுல சொன்ன எப்படி தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்னமா? பிருத்வியா? பிருத்விக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. கேக்கா கடைசியா ராஜமா இதா பட குக்கி. உங்க பேர் என்ன? தீத்யஸ்ரீ. 1 2 3 உங்க என்ன தெரியும்ல? 1 2 3 விரல விட்டு எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 ஓகே தீபிக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க ப்ளீஸ். ரைட் பண்ணி ஓகே ஆசி எப்படி என்னாங்க? 1 2 3 4 5. இதே இந்த புள்ளை அமெரிக்காவில் படிக்க வச்சோம் அப்படின்னா எப்படி எண்ணுவாங்க? 1 2 3 4 5. நீங்க வேணா அமெரிக்காவில் வந்தா அந்த முன்னாடி 1 2 3 சொல்லி என்ன சொல்லி கேளுங்க, ஏன்னா நான் கேட்டிருக்கேன். 1 2 3 4 5 தான். அப்போ இது வந்து ஆல் தி பெஸ்ட் மட்டும் இல்ல, 1 ஓட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். 1 இப்படி காட்டினா வழி, இப்படி காட்டினா லிஃப்ட், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம காமனா பார்க்கக்கூடிய லாங்குவேஜ், அடிக்கடி கணவர்கள் யூஸ் பண்ற லாங்குவேஜ். ஏங்க பாத்துங்க, தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, இது அப்படின்னு தோலை தூக்கம் பார்த்துருக்கீங்களா? நீங்க உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசும்போது எப்பா கரண்ட் பில்ல கட்டணும்பா இதெல்லாம் கட்டணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவருக்கு ஷோல்டர் ஸ்ட்ரக், இதுக்கு பேர் என்னது? ஷோல்டர் ஸ்ட்ரக். ஷோல்டர் தூக்கி போறது, புரியல, தெரியல, பிடிக்கல, வரல, போல, இதெல்லாமே இங்க வந்து ஆகாது, முடியாது, செய்யாது, வராது, எல்லாத்துக்கும் இதேதான் சொல்றீங்க. ஸோ இதுவும் ஒரு காமனான பாடி லாங்குவேஜ் ப்ராப்ளம். அடுத்தது பாருங்க, நம்ம ஊர்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் என்னது? பாரு வேண்டாம், எதுக்கு நாக்க கடிக்கிறான்? எனக்கு தெரிஞ்சா வரும்போது நாக்க கடிக்கிறீங்க. இதுதாங்க அந்த காலத்துல இருந்து எங்க தாத்தா பாட்டில இருந்து நாங்க கத்துக்கிற விஷயம். அப்படிங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி ரைட். இவருங்க வரக்கூடிய மூளை என்ன சொல்லுது? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீ வார்த்தை விட்டுட்டேன்னா அங்க பெரிய பிரச்சனை ஆயிரும், உன்னோட வார்த்தை நீ அடக்குன்னு சொல்லுது. அப்போ நான் ஏதாவது பேசும்போது அப்படின்னு சொல்லி நாக்க மடிக்கிறது இருக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சுவாரஸ்யமான வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு மூக்கு பக்கத்துல நோஸ் விங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. என்னது? நோஸ் விங்ஸ். சரியா? அது நீங்க யூஸ் பண்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. பார்த்து எல்லாரும் கான்சியஸா ஆட்டிருப்பாங்க மூக்க. பாருங்க நோஸ் விங்ஸ் ஆட்டி பாருங்க. ஆட்டுறீங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பெருசெல்லாம் ஆடுறதே இல்லைங்க. தனியாக உட்காந்து ட்ரைனிங் எல்லாம் பண்றது இல்லை. எதுக்கு இந்த நோஸ் விங்ஸ் இறைவன் இப்படி படைச்சான்? நார்மலா விட்டுருக்கலாமே. ஏன்? என்னங்க? கரெக்ட் தான். வாசல ஜாஸ்தியா போகும். நான் தான் வந்து ஹலோ எதுக்குங்க? கேட்கக்கூடாத கேள்வி எதுக்கு? எதுக்கு இந்த மூக்குல விங்ஸ படைச்சா? சுவாசிக்கிறதுக்கு தான் மூக்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ அப்ப மூக்கு விரியும். அப்ப இந்த உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய போகணும்னு மூளை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுது. இல்லாட்டி மனிதர்கள் உடனே சாகக்கூடிய ஆப்ஷன் நிறைய இருக்கு. அப்ப நிறைய கோபப்படும் போது பிரஷர் ஏறும். அப்ப நிறைய ஏர் உள்ள போகும்போது உங்களோட கோபத்தோட நிலைமை சமாதானமா மாறும். ஸோ இதுக்கு தான் இந்த நோஸ் விங்ஸ் இருக்கு. அப்ப இது ஏன் இப்படி விரிக்கிறோம் தெரியல. மாமியார் முன்னாடி இப்படி விரிச்சிட்டு இப்படி பார்த்து பண்ணுங்கம்மான்னு மூக்கு விரிக்கும் போதே தெரிஞ்சிடும். அப்போ மூக்கு சாந்தமா வந்துங்க. ஆமா அந்த டிஃபன் எடுத்து வைங்க. அம்மா இப்படி சொன்னீங்கன்னா உங்களோட பிரச்சனையெல்லாம் சாப்பிடும். அதே மாதிரி தான் கணவர்களும் மூக்கு விரிச்சிட்டு கோவப்படாதீங்க. அதான் மூக்கு விரிச்சிட்டு கோவப்படாதீங்கன்னு சொல்றது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு.
இதையும் தாண்டி நம்ம ஊர்ல தான் பழைய படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அமெரிக்கால காலையில கோலம் போட மாட்டாங்க, எட்டி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல நம்ம படத்துல தான் இதெல்லாம் இந்த காலில் கோலம். இப்பெல்லாம் அந்த படத்துல எல்லாம் யாரும் வர்றதில்லை. பட் கல்ச்சுரல் மாறிட்டு இருக்கு. எஸ், there is a cultural influence and there is a cultural significance அப்படிங்கிறாங்க. அண்ட் எஸ், இதெல்லாம் எப்படி நம்ம மேம்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம குயிக்கா பார்க்கலாம். நீங்க பேசுற வார்த்தையில எத்தனை பர்சன்டேஜ் பாடி லாங்குவேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 80%, 70%, 70, 75, 50, 50. இன்ஃபேக்ட் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்த மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்லைட் தான். நான் பார்க்குறேன் நம்ம பேசக்கூடிய வார்த்தையில 93% பாடி லாங்குவேஜ், மீதி 7% தான் வேர்ட்ஸ் ஆகும். ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஸ்கூல்லலாம் வெறும் 7% தானே பேச்சு போட்டி, போராட்ட போட்டி, கவிதை போட்டியெல்லாம் வச்சாங்க. இது வைக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. அப்போ இதை ஆய்வுப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா 93% வந்து பாடி லாங்குவேஜ், அதில் 55% வந்து பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் டோன், நான் பேசுகிற துணி 38%. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட், அப்பியரன்ஸ், ஐ கான்டாக்ட், இதெல்லாம் தான் பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம். அதாவது ஃபேஷியல் முக பாவனைகள், கை கால் ஆட்டுறது, ஜெஸ்டர்ஸ். ஏங்க இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க அப்படிங்கிறது ஜெஸ்டர்ஸ். ஏங்க நல்ல ஒரு அழகா ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றது என்ன? உடனே இப்படி நிற்பீங்க. இது பேர் என்னது? போஸ்டர். அப்ப ஜெஸ்டர், போஸ்டர், ஐ கான்டாக்ட், பாடி மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து பாடி லாங்குவேஜ் சொல்லி சொல்றாங்க. இதை தான் நம்ம எப்படி மேம்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆய்வு. அப்ப மனிதர்களை வந்து பர்சனாலிட்டி அடிப்படையில 4 வகையா வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் இதை நான் ஜெனரிக்கா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மனிதர்கள் 4 வகை. ஜெனரிக் ஆண், அதாவது ஒரு ஹியூமனை வந்து எப்படி பெண் ஆண் சொல்லி பிரிச்சாங்களோ அது மாதிரி 4 வகையா பிரிக்கிறாரு பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு வில்லியம் மார்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அந்த 4 வகையில என்னன்னா, ஒருத்தர் வந்து கழுகு மாதிரி இருப்பாங்க. இப்போ நான் வந்து டேடி, உங்களுக்கு எல்லாம் டேடின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஈகிள் பர்சனாலிட்டி இருக்கிற டேடி. என்னம்மா ஸ்கூல் போனியா? இது யாரு? ஈகிள். என்ன ஹோம்ஒர்க் பண்ணலையாம்மா? என்ன இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, ஹெட் மாஸ்டர் குடித்து வந்திருக்கு. இது வந்து கழுகு. ஓகே, அடுத்தது என்னடா ராஜா ஸ்கூலுக்கு போல நீ செல்ல குட்டி கோவர் பண்ணலையா மாட்டீங்க? இது யாரு? இது யாரு? மயில். நான் இருக்கிற இடம் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் புறா. இது யாரு? புறா, சைலண்ட் நேச்சர். அதுக்கப்புறம் முந்தா நேரத்து நீ லீவ் போட்ட, எனக்கு தெரியும். நீ ஸ்கூலுக்கு 9 மணி, 9:30 மணி, 9:25 பெல் அடிக்கும், நீ ஏன் 9 மணிக்கு போற? இது யாரு? இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க நான் ஹாலுக்குள்ள வரும்போது ஏன் எல்லாருமே கடைசியில போய் உட்கார்றாங்க? இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இல்ல. வந்து இவ்வளவு இடம் இருக்கு, சில பேர் வந்தவங்க கடைசியில ஏன் போய் உட்கார்றாங்க? சில பேர் உட்கார்ந்தவங்க ஏன் சைலண்டா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க? அந்த பையன் ஏன் வருது? அந்த பையன் ஏன் வருது? பின்னாடி இப்ப இங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்தாங்க, அங்க கொஞ்சம் பேர், எல்லாத்துக்குமே தான் பொதுவான ஒரு தளம் இது. அப்ப ஏன்னா இதன் அடிப்படையில் தான் உட்காருவாங்க. அந்த புறா எல்லாம் பின்னாடி போய் உட்காந்து, இந்த மயில் எல்லாம் முன்னாடி வந்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆந்தை எல்லாம் அந்த சைடு சீட்டு. அப்புறம் அதே மாதிரி யாருங்க கழுகு வந்து அப்படியே முன்னாடி வந்து அப்படியே முன்னாடி சீட்டு. அப்புறம் நடுவுல ராஜா மாதிரி சொல்ல பாவம் என்ன சொல்றாரு. ஸோ இதை வந்து மனிதர்களை பிரிச்சாங்க. இதன் அடிப்படையில் வந்து சொல்றாங்க. இட்ஸ் வெரி காஸ்ட் சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச தேடி பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு பாடி லாங்குவேஜ் பற்றி பேச போகிறோம். நிறைய சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ண போகிறோம். இந்த சீக்ரெட்ஸை தயவு செய்து உங்களோட குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. அப்போ அதெல்லாம் சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஃபைன். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறவரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எப்படிப்பட்ட நபரா இவர் இருப்பார்? சாஃப்ட் நேச்சர், ஃபாலோ குடிக்கிற பையன் மாதிரி இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். வேற ஃபாரினர். பார்த்த ஃபாரினர் தாங்க, இந்தியாக்காரர் இல்லைங்க, அமெரிக்கா போலீஸுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். ஃபிட்டா இருக்காரு. ஓகே. ஹெல்பிங்
ஹெல்பிங் நேச்சருங்க. பாருங்க குழந்தை புத்திங்க. அப்புறம் ரொம்ப ரிஜிடான ஆளுங்க, கராரான ஆளு. வேற வேற ரொம்ப சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். ஒரு டஸ்ட்பின் இருந்தா நீங்க உங்களுக்கு சொன்னதெல்லாம் எடுத்துக்கொண்டு அது போட்டுருக்கு. நீங்க பார்க்குற ஆளு ஒரு 200 வருஷம் சிறை தண்டனை கைதி. இவர் பேரு டேனியல் ஹாட்ஸ்கிளாவ். 200 வருஷம் வந்து கைதியா இருக்காருன்னா அவருக்கு என்ன மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாம் பண்ணின ஒரு நபர். 200 வருஷம் ஆயுள் தண்டனை இருக்கு. வெளியவே வர முடியாது. நீங்க டேனியல் ஹாட்ஸ்கிளாவ் போடுவாங்க. 220 வருஷம் சிறை தண்டனை கைதி, எக்ஸ் போலீஸ் ஆபீசர். நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் இதுதான். பாடல் லாங்குவேஜ்ல நிறைய சீக்ரெட்ஸ் கற்றுக்க போறீங்க. ஆளை பார்த்து தயவு செய்து என்ன பண்ணிடுறாரு, இது மட்டும்தான் நீங்க உங்க மேல நீங்க சத்தியம் பண்ணிக்கணும். ஆளை பார்த்தவன என்ன பண்ணக்கூடாது, இடம் போடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒருத்தர் சாதாரணமா ஒரு எளிமையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா அவர் உடனே ஒரு நம்மளோட மூளை கொண்டு போய் சேர்ந்துருது. ஒருத்தர் நீங்க மச்சம் பெருசா வந்துட்டு வந்தாருன்னா நம்ம சொல்லிடுறோம், அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிடுறோம். தாடி வச்சா இப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிடுறோம், அண்ட் பொட்டு வச்சா இப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுறோம். அப்படி தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, ஜேசி மக்களாகிய நாம் யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதைத்தான் குழந்தைகளுக்கும் எஜுகேட் பண்ணணும். ஏன்னா ஜட்ஜ் ஆயிடுச்சுன்னா மனசுல ஆணியா பதிஞ்சிடும். சரியா? ஜட்ஜ் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் கையை ஊர்த்தி சொன்னீங்கன்னா நான் அடுத்த ஸ்லைடு போவேன், இல்லாட்டி ஊருக்கு கிளம்பிடுவேன். கடைசியில் ஒருத்தர் சொல்லல, அதனால நான் கிளம்புறேன். வெளியே போய் சொல்றேன். ஏங்க நீங்க ஓகே? ஸோ ரெடியா இருக்க, ரெடியா இருக்க, ரெடி 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 ரெடி. என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா? என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா? சரி, சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பெரிய சிங்கம் இந்த அளவுக்கு பசியோட உள்ள வந்துருச்சு. பாருங்க, இந்த டோர் வழியா வருது, இந்த ஹைட்ல இருக்கு, ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்குது. கீழே வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாரு, சிங்கம் வந்திருக்க தெரிஞ்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த டோரை ஃபுல்லா லாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த டோர் லாக்கு, அந்த டோர் லாக்கு, நம்ம எல்லாமே இந்த இதுக்குள்ள இருக்கோம். ஓகே, சிங்கம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காருங்க, நல்ல ட்ரெயினருங்க அவரு. அவரை நம்ம கேடயமா வந்து நம்ம எல்லாம் தாங்கி அவரோட உயிரை காப்பாற்றுற கடமை அப்படிங்கிறது. அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சோழ ரயிலெல்லாம் பட்டு வந்தா இப்படி பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் சரி என்ன பண்ண போறீங்க? சிங்கம் இங்க வந்துருச்சுங்க, சிங்கம் வந்துருச்சு, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்திரிச்சு ஓட போறோம். எல்லாம் ஊன்னு கத்திட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாம் அந்த ரூம்ல போய் அந்த மூலையில போய் நிக்க போறோம். அப்படிதானே? இதுக்கு பேர் தான் ஃப்ளைட் மோட். என்ன போலுங்க? ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அங்க தயவு செய்து நிக்காதன்னு ஒரு மூளை சிக்னல் கொடுக்குதா? இதுக்கு பேர் என்னது? ஃப்ளைட் மோட். ரைட். அடுத்தது, அங்க மூலையில எல்லாம் போய் நின்றுட்டா காய்ச்சி பூச்சு கத்துறோம், சிங்கம் ஒண்ணு வேலைக்கு ஆகல, பக்கத்துல வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இத்தனை ஆம்பளை இருக்கு, ஏதாவது அடிக்க மாட்டீங்க. அவங்க பொம்பளை கொரோனான்னு பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சீவக்கடையில சாத்துற மாதிரி. ஏங்க நானும் பாக்குறேன், ஆண்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேர் வச்சு மண்டையில இவங்கெல்லாம் உட்கார்ந்து என்னதான் நீ பண்ற நானும் பாக்குறேன். தெரிஞ்சிருச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வந்திருக்கிற ஆளுங்க தெரிஞ்சிருச்சு. ரியல் சிங்கம். ஒரே நிமிஷம் இங்க சொல்றாரு, சிங்கத்தோட சண்டை போடாது. அசிங்கம் இல்லையா? ட்ரெயினர் சிங்கமா? ஏங்க அந்த மேடம் படிச்சாங்க ப்ரொஃபைல், அவர் மிகப்பெரிய ஆளு. யாரும் இந்த உலகத்துல பெருசும் கிடையாது, யாரும் இந்த உலகத்துல சிறுசும் கிடையாது. உங்களுக்கு நிகரா யாருமே இல்லை. அதை முதல்ல நம்ம சொல்லிக்கலாம். சரி, அப்போ பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் ஒண்ணு இது வரைக்கும் ரியாக்ஷன் எடுக்கலீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெண்கள் தான் எல்லாம் ஓடணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எடுத்து அடிக்கலாம், கையில கிடைச்சல எடுத்து அடிக்கலாம். இந்த மோடுக்கு பேரு ஃபைட் மோட். ஃபர்ஸ்ட் இந்த மூளை என்ன சொல்லுச்சு? ஃபர்ஸ்ட் பறந்துரு, ஆபத்துல நிக்காது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? எல்லாம் ஆம்பளை மாதிரி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட்டோட ட்ரிகரா பண்ணுது. ரைட், நீங்களும் எடுத்து எல்லாம் போடுறீங்க. அந்த சிங்கம் பசியில வேற இருக்கு.
வந்துட்டே இருக்கு பக்கத்துல, நீங்க எடுத்து போடுறீங்க, அதை வந்து தள்ளி விட்டுட்டு வருது. அடுத்து என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றதுக்கு ஜிலேபி. உங்களை சாப்பிட வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? நீங்க பசியில இங்க சுத்திட்டு எக்ஸ்கியூஸ் மீ யூசிங் 1 minute. நான் ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட் கால் பண்றேன். பின்னாடி உங்களுக்கு ரொம்ப தைரியம் வேணும் உங்களுக்கு. நானும் சண்டை போடுறாங்க, வேலைக்கு ஆகல. அடுத்து என்ன பண்ண போறோம்? பின்னாடி பின்னாடி நிக்க வச்சு சாஸ்டாங்கமா கும்பிடலாம். வேற வேலைக்கு ஆகாது. வேற இப்பதான் வந்து நான் கேலக்சியில் ஒருவரை பலியிட தயாராக பிரசிடண்டோட அனுமதியோட அதை கட்டை எடுத்து ஒரே அடி வேற 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 எஸ்கேப் ஆகவே ட்ரை பண்றாங்க. அதான் எல்லாமே லாக்டுங்க. என்னங்க பண்ண போறீங்க? உடைக்க முடியல. வாட்ச்மேன் லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி தள்ளிடுவாங்க. பின்னாடி இருக்க முன்னாடி தள்ளு. நல்லா ஐயா போகிறீங்க, எனக்கு தெரியுது. வேற 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 லைட் ஆஃப் பண்ணி ஒருத்தர் தள்ளி விட்டுறதா. வேற 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 டோர் ஓபன் பண்ணி ஒரு தள்ளி சாத்திடும். பாருங்க, உங்க மூளை 2 விஷயம் தான் சொல்லியிருக்கு. ஆனா 4 விஷயங்கள் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது உங்க மூளை. பார்த்துருக்கேன் உங்களோட சொல்யூஷன் எல்லாம் யுனைடெட் நேஷன்ஸ் ஈரான் ஈராக் வாரெல்லாம் சால்வ் பண்ற மாதிரியே இருக்கு. சிங்கத்தை வீட்டுக்காரங்க நினைச்சிட்டீங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புரிஞ்சு கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபைட் பண்ணிட்டே வேலைக்காரு, ஃப்ரைட் பண்ணிட்டே வேலைக்காரு. நான் என்ன பாடி லாங்குவேஜ் படிச்சேன். நான் ஒன்று பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறேன் தெரியுமா? அப்படியே போய் சைலண்டா அந்த மூலையில அப்படியே படுத்துருவேன். நீங்க எல்லாம் அலறி ஓடிட்டு இருப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்? சாம அப்படியே செத்த மாதிரி கொண்டாந்து நடிக்கணும். பார்த்துருக்கீங்களா? வண்டு தனக்கு ஆபத்து வந்தவனா அது என்ன பண்ணும்? கை காலெல்லாம் மடக்கி செத்த மாதிரி அடைக்கும். ஆமை அப்படியே உள்ள அடங்கிக்கும். இதுக்கு பேரு ஃப்ரீஸ் மோட். என்ன மோடுங்க? அப்படியே ஃப்ரீஸ். செத்த மாதிரி நடிச்சிட்டு அப்படியே போயிடும். இதுக்கு பேர் ஃப்ரீஸ் மோட். இந்த மோடு எல்லாருமே பார்த்துருக்கீங்க, எல்லாருமே அனுபவிச்சிருக்கீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு இந்த உடம்புல வந்து போங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்கும்போது திடீர்னு பஸ்ஸோ இல்லை காரோ ஏதோ ஒன்று இப்படி ஸ்லைட் இப்படி போகும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்போது உடம்பு இருக்குன்னு ஒரு செகண்ட் இப்படி இருக்கு. பார்த்தீங்களா? இந்த மோடுக்கு பேரு உனக்கு ஆபத்து வருது பாருங்க. மூளை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சிக்னல் கொடுக்குது. இப்படி இங்கே வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் மூக்க முன்னாடி விட்டுருந்தா மூக்க கட் பண்ணியிருப்போம். ஐயோ இங்கே கட் ஆயிருப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. இந்த மோடுக்கு பேர் வந்து ஃப்ரீஸ் மோட். அப்போ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன மூளை என்ன சொல்லுது? ஃப்ரீஸ் மோட். அப்போ ஃபைட் பண்ணி பார்த்துட்டீங்க, ஃப்ளைட் பண்ணி பார்த்துட்டீங்க, ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. அடுத்து ஒரு மோடு இருக்கு. என்ன மோடுனா ஆண்களோட மோடு. அதான் ஃப்ரீஸ் மோட். இந்த மோடுக்கு பேர் வந்து ஃப்ரைட் மோட். சண்டை போடுறது, ஃப்ரைட், பயப்படுத்துறது. யார் தெரியுமா? இந்த மோடு என்னது? ஃப்ரைட் மோட். பயப்படுத்துறது. அடிக்கலாம் போறது இல்லை, சண்டைக்கெல்லாம் போறது இல்லை, இடத்தெல்லாம் வீசுறது இல்லை. இந்த 4 விஷயம் தான் இதோட கோர். பாடி லாங்குவேஜ் கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 விஷயம். இந்த 4 விஷயத்தை டீகோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாடி லாங்குவேஜ் படிச்சிட்டீங்க. நானும் பார்த்து கிளம்பிடுவேன். ஓகே, கிளம்பிட்டா? ஓகே, ஹாப்பி. சொல்லணுமா? பாருங்க, கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில். வழக்கம் போல கணவன் தான் அந்த பிரச்சனை பண்ணது. எனக்கு தெரியும். இப்போ உள்ள வராரு சாரு, பண்ணிட்டாரு. அவர் பண்ணதான் மிஸ்டேக் தெரியுது. அவர் பேசிட்டு கூட பேசிட்டாரு. உள்ள வராரு. நீங்க பேசுறீங்க, ஏங்க இனி இப்படியா பேசுவீங்க, என்னங்க இப்படி எல்லாம் போட்டு கடற்கடன்னு கழுவி ஊத்துறீங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் மோடு எடுப்பாரு. என்ன மோடு? ஃப்ரீஸ் மோடு. ஓகே டாடி இந்த மோடுக்கு பேரு ஃப்ரீஸ் மோட். பெரும்பாலும் ஆண்கள் தனக்கு பிரச்சனை வரும்போது எடுக்கக்கூடிய முதல் மோடு என்னங்க? ஃப்ரீஸ்
மோட். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீஸ் ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்படின்னா உடனே வந்து ஃப்ளைட் மோட். வைக்க பாரு, வேணாம் டேடி நோ, மம்மி நோ எப்படின்னு சொல்றது பேர் வந்து ஃப்ரீஸ் மோட். அதையும் தாண்டி பிரச்சனை பெருசாக இருந்தது. ஒரே நிமிஷம், முக்கியமான கிளைண்ட் ஒரே நிமிஷம், ஜூம்ல லாகின் பண்ணி வந்தாங்க. இதுக்கு பேர் என்னங்க? ஃப்ளைட் மோட். அதையும் தாண்டி பிரச்சனை ஆச்சுன்னா அப்பதான் வந்து ஃபைட் மோட். இப்போ கை வச்சா இங்கிலீஷ் செக்ஷன் வந்துட்டே இருக்கும். நம்ம இப்போ அடிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு உகந்த செயல் இல்லை, ஆண்களுக்கும் அது அழகு இல்லை, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைட் மோட் எடுப்போம். பட் ஆபத்து வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடி லாங்குவேஜ் விஷயங்கள். எஸ், இந்த எஃப் 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 சொல்லி ஃப்ரேம் பண்ணுறோம். மக்கள் எப்படி இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்றாங்க, எப்படி ஒருத்தர் ஜட்ஜ் பண்றாங்க? அப்பியரன்ஸ் வச்சு, அப்புறம் அவங்களோட சிரிக்கிறது, லாஃப் வச்சு, பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டோன் ஆஃப் வாய்ஸ் எல்லாம் அழகா சொல்றீங்க மேடம். இது மாதிரி இவ்வளவு விஷயம் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஓகேவா? இவ்வளவு விஷயம் இருக்கு. ஃபேஸ்ல எவ்வளவு முடி இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்றாங்க, என்ன கலர் இருக்குன்னு ஜட்ஜ் பண்றாங்க, அண்ட் எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி ஸ்மெல் பண்றாங்க, இப்போ என்ன பிசினஸ் கார் யூஸ் பண்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, அவங்க ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, வாக்கிங் எப்படி இருக்கு, டோன் ஆஃப் வாய்ஸ் எப்படி இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு, ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் பார்த்தா ஜட்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஸ், ஸோ மிக முக்கியமான பாடி லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். யா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாடி லாங்குவேஜ் we are going to practice. Okay, that is Silent. The make silent others. ஜோம்பி படம் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதே கேமரா பேன் பண்ணோம்னா ஏங்க இப்படி எங்க ஒரு மனுஷன் பார்ப்பீங்க? நான் பாட்டுக்க சிவனே தான் இருக்கேன். 30 செகண்டுங்க நின்னது, ஜாஸ்தியெல்லாம் இல்லை, வெறும் 30 செகண்டு சைலன்ஸா இருக்கிறதுங்கிறது தான் இருக்கிறதுலே தி மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ். சைலன்ஸ் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட். இன்ஃபேக்ட் நீங்க வார்த்தைகளால விவரிக்கிறத விட சைலண்டா இருக்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். சைலண்டா இருந்துட்டு ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தையா இருக்கும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் மௌன வரதெல்லாம் இருந்தோம்ல, பிகாஸ் உள்ள இருக்கிறத நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது தான் மௌன வரதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாங்க. சைலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்க ஜேம்ஸ் பாண்ட் படத்துல பார்க்கலாம். அவருக்கு மொத்தம் அவரோட டைலாக், ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட டைலாக் எடுத்து பார்த்தோம்னா 2 பேஜ் தான் வரும். எஸ் ஐ மீன் எஸ் தேங்க் யூ பை பை திஸ் பை பை அவ்வளவுதான். நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல மாணிக்க பவர்ஃபுல்லா, பாஷா பவர்ஃபுல்லா? பாஷாக்கு டைலாகே கம்மி, ஒரே ஒரு பேஜ் தான். அவன் மாணிக்க நல்லா இருக்கீங்களா ஆட்டோ வருது. அப்ப இதுல யார் பவர்ஃபுல்லா? பாஷா பவர்ஃபுல். ஏன் சொல்றீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி சைலன்ஸ் தட் பாஷா கேர்ஸ். சைலன்ஸ் இஸ் தி மோஸ்ட் வெரி பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ். அண்ட் அதுக்கு அடுத்தது, எல்லாரும் மீட்டிங்க்கு வந்தா எங்கேயாவது போனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? கையை கட்டி வாயிடும். சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தது அப்படித்தானே. எல்லாம் கை கட்டி இருக்கோம் அப்படித்தானே சார்? எல்லாரும் கை கட்டி இருப்போம். ஏன் கை கட்டி இருக்கோம்? அடக்கம். வாழ்க்கையில் நாங்கள் அடக்கமா இருக்கும்போது நாங்கள் இப்படி கைகளை இப்படி கட்டிக்குவோம். அப்படியா? ஏன் கை கட்டுறோம்? எல்லாரும் கை கட்டுங்க, எல்லாரும் கை கட்டுங்க, எல்லாரும் கை கட்டுங்க. பாருங்க, ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 10ல் 7 பேர் வந்து வலது கை உள்ளேயும் இடது கை மேலேயும் வச்சிருப்பாங்களாமா. கரெக்டா இல்லையா? ஓகே, இது ஆப்போசிட்டா கட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆப்போசிட்டா கட்டுங்க, ஆப்போசிட்டா கட்டுங்க. ஆப்போசிட் இப்படி கட்டது இப்படி கட்டுங்க. இப்போ நீங்க அன்ஈஸியா ஃபீல் பண்றீங்களா? அத ஒரு பாடி லாங்குவேஜ் சின்ன வயசுல இருந்து படிச்சிட்டீங்கன்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட மாற்ற முடியாது. பட் மாற்ற ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா பண்ண முடியும். ஏன் இப்படி கட்டுறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, யாரெல்லாம் கை கட்டி கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த ஒரு 50% வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க, 50% ஆமோதிக்கிறீங்க. உள்ள ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படியா? பாடி லாங்குவேஜ். ஓகே, வேற
தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் கை கட்டுறாங்க. குளிர இருக்கும்போது கை கட்டுவாங்க. அப்ப நீங்க கை கட்டும் போது நான் என்ன நினைச்ச கூடாது, நம்மள பாரு எட்ட போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி கை கட்டு. முக்கியமா மிக முக்கியமா மனைவி பேசும்போது கை கட்டக்கூடாது. கை கட்டி கேட்கறது அப்படிங்கிறது இட்ஸ் a defensive position, defensive gesture. கஸ்டமர் பேசும்போது கை கட்டக்கூடாது. அப்போ நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா கையை கட்டுறதுங்கிறது மரியாதை நிமித்தம் இல்லை. கையை கட்டி வைக்கும்போது நீங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசாதீங்க. அடக்குமுறையின் ஆரம்பமே இந்த கை கட்டுறது. கையை கட்டி வைக்கிறது என்ன, இது கயிறு போட்டு கட்டுறதுக்கு பதிலாக நீங்களே கட்டிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ கையை கட்டி பேசாதீங்க, கையை ஃப்ரீயாக விடுங்க. அப்போ எனக்கு கை கட்டுற பழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது சார், நான் எங்கே போனாலும் இப்படி கை கிட்டே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வெரி சிம்பிள். உங்க கை என்ன பண்ணுங்க, இப்படி போய் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் பாசிட்டிவ் ஜெஸ்டர். இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. வெல் வெல் கூகுளில் வாங்கலாம்னு பேசிட்டு இதெல்லாம் கட்ட முடியாது. பண்ணி பாருங்களேன், யூ ஃபீல் தி கான்ஃபிடன்ஸ். நானும் பல நாளாக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் ஐ எம் ஷூர் நாளைக்கு அதை அச்சீவ் பண்ணிடுவேன். அப்போ நீங்க இப்படி கை கட்டுறது அப்படின்னா இப்படி கையை மாற்றிக்கோங்க. இப்படி கை கட்டு, அதுக்கு இப்படி கட்டக்கூடாது. இப்படி கை கட்டுறதும் கை கட்டுறது தான், இப்படி கை கட்டுறது கை கட்டுறது தான், இப்படி கை கட்டுறது கை கட்டுறது தான். அப்போ இப்படி சார் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கை கட்டக்கூடாது. நீங்க இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே பாருங்க, கீழே வச்சீங்கன்னா அதுக்கு பேர் லோவர் ஸ்டிப்பிள், மேலே வச்சீங்கன்னா அதுக்கு பேர் அப்பர் ஸ்டிப்பிள். அடுத்து மிக முக்கியமான உடல் லாங்குவேஜ் எல்லாரும் செய்ய மறுக்கிறது. எவ்வளோ சொல்லி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை திறந்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. வேறு ஜீவ ராசிகள் செய்ய முடியாத செயலாகும் என்ற சிரிப்பு. ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, கோழி சிரிக்காது, புறா சிரிக்காது, மனுஷன் மட்டும்தான் சிரிக்கக்கூடிய சக்தி உள்ளவன். ஆனா அவனும் இப்ப சிரிக்கிறது இல்லை. ஏன்? ஃப்ரீ விடுங்க. இந்த மசில்ஸை என்ன பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணுங்க. ஸோ இட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல் வெப்பன் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மைல். போகும்போது பார்த்துட்டு சார் நல்லா இருக்கு. அப்போ ஸ்மைல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க. இது என்ன இல்லைன்னா சிங்க் இல்லைன்னு. அப்போ ஒரு ஸ்மைல் பண்ணும்போது நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது நானும் ஸ்மைல் பண்ணுறேன்னா அதோட ரெப்ரசன்டேஷன் என்ன தெரியுமா? நான் உன்னை சொல்லால் செயலால் என்னத்தான் உனக்கு எந்த தீங்கும் நான் இழைக்க மாட்டேன், நான் சிரிக்கிறேன் நீயும் சிரிக்கலாம்ல அப்படின்னு சொல்ற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஸ்மைல். நான் உன்னை சொல்லால் செயலால் எண்ணத்தால் எந்த தீங்கும். அப்போ உள்ள தீங்கு இருக்கும்போது ஸ்மைல் எப்படி சார் வரும்? இதுக்கு பேரு டைட் லிப் ஸ்மைல். இதுக்கு பேர் என்னங்க, டைட் லிப். பிடிக்காத மாப்பிள்ளை பிடிக்காத அம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது வந்துட்டு இதுக்கு பேர் என்னங்க, டைட் லிப் ஸ்மைல். ஓகே, அப்போ பாசிட்டிவ் ஸ்மைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சிரிக்கும் போது பாருங்க இங்கே ஒரு கோடு வரும். இதான் ஆத்மார்த்தமான ஸ்மைல். கண்ணை லைட்டா சொல்லுவோம். நல்லா இருக்கீங்களா? கேலக்ஸி மெம்பர்ஸ் எப்படி இருக்கீங்க? வெரி வெரி ஹாப்பி டு see you அப்படிங்கும் போது நீங்க அதோட இதை பார்க்கலாம். இல்லாட்டி ஆர்டிஃபிஷியலா பண்றாங்களான்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஆத்மார்த்தமா ஸ்மைல் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஏன்னா ஃபாரின்லாம் போனால் அட்லீஸ்ட் யாராவது பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அடுத்த முறை வரும்போது ஜேசி மெம்பர் உள்ள வந்துட்டாங்க, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சிரிக்கணும். ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, ஹைட் வச்சு வெயிட் வச்சு ஒருத்தர் எடை போட முடியுமா? ஹைட்டா இருக்கிறவர் பவர்ஃபுல்லா, வெயிட்டா இருக்கிறவர் பவர்ஃபுல்லா, குட்டையா இருக்கிறவர் பவர்ஃபுல்லா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படிதானே? அப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஃபினான்ஷியல் கலெக்ஷனுக்காக அனுப்பிச்சு விடுறோம். ஃபைனான்ஸ் கலெக்ஷனுக்காக ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு விடுறோம். யாரை பார்த்தா காசு கொடுப்பீங்க? யாரை பார்த்தா காசு கொடுப்பீங்க? இவர் அனுப்பிச்சு விடுற கலெக்ஷனுக்கு ரெண்டுமே ஏஐ இமேஜிங்க. இந்த மாதிரி மனிதர்களே யாரும் இல்லை. அது இவர் அனுப்பிச்சா காசு கொடுப்பீங்களா? வாங்கி விட்டுருவாங்க. அவங்களுக்கு 100 ரூபா. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி போனா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. பாருங்க, ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அண்ட் தேர் இஸ் a very very close relation.
நார்மலாகவே குட்டையாக இருக்கும்போது அவங்களோட பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஹைட்டாக இருக்கும் நீங்களே நினச்சிக்கிறீங்க அவங்க ரொம்ப உயரமானவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 7 அடி ஹைட் இப்படி வந்தால் வச்சுக்கோங்க, நீங்களே என்ன நினச்சிக்கிறீங்க என்ன பெரிய ஆள் அப்படி. நான் எதுவுமே பேசாட்டியுமே நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கிறீங்க. பட் நெப்போலியன் வந்து 5 அடி தான், அலெக்சாண்டரும் 5.5 தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தை ஆளுநர்கள் எல்லாமே அந்த ரொம்ப ஹிட்லர் பார்த்தோம்னா எல்லாமே திருண்டு தான். பட் ஏன் அப்போ அவங்களோட செல்வாக்கு எப்படி பலப்படுத்த முடியும் அப்படின்னா, எஸ் பிகாஸ் ஆஃப் தி பவர் தே பொசஸ். எக்ஸாம்பிள், அவங்க என்ன பண்ணுவாங்க, வரும்போது ஹெலிகாப்டரில் வர்றது, வரும்போது இனோவாவில் வர்றது, இந்த மாதிரி வந்து தன்னோட சுற்றி இருக்கிற விஷயத்தை பெருசாக வச்சுக்குவாங்க. அப்போ இங்கே குயிக்காக ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த லாகின் பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வாங்க சார். சார் நீங்கள் தான் சார், வாங்க சார். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. மாயமில்லை மந்திரமில்லை. ஓகே ஓகே ஃபைன் சார். இப்போ என் ட்ரைனிங் உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, கலை பார்த்தாலே தெரியுது பிடிக்கல. நீங்க என்ன திட்டணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படி திட்டுவீங்க? சரி வேண்டாம், வேற ஏதோ எக்ஸாம்பிள். நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல துரோகம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. காசு கொடுக்கணுங்க. நான் ரொம்ப நாளாக வந்து 2 லட்ச ரூபா வாங்கி உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எப்படி என்ன திட்டுவீங்க? அவ்வளோதான். சரிமா திட்டுங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்படி வாங்க. கொடுக்குறான்னு சொல்லி இருக்கீங்களா? எப்போ கொடுக்குறீங்க? அன்னைக்கு வந்து அது மாதிரி நீங்க என்ன அப்படியே சொல்றீங்க, கொடுக்க போறீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பேசினா ரைட். இப்போ அதே சிச்சுவேஷன் தான். இப்போ எடுத்துக்கோங்க சார். திட்டுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். புரியுதா? ஈஸியா நின்ன போது திட்டவரு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைட்டை கம்மியாக கீழே உட்கார வச்சுட்டு நான் வந்து டாமினன்ட் பொசிஷனில் இருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் நீங்கள் இறங்கி போகணும், ஒரு சில சுச்சுவேஷனில் நீங்கள் மேலே இருக்கணும். எக்ஸாம்பிள் மெயின் எஸ்பெஷலி இந்த கடனெல்லாம் வசூலிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெருசாக போகணும். நீங்கள் பாட்டுக்கு இப்படி கீழே உட்காந்து கடன் கேட்டிருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் உங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. சார் தேங்க்யூ ஸோ மச். அந்த சார் தேங்க்யூ சார். உங்கள் பேரு நல்லா தெரியுங்க சார். வச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் ரெட் கார்பெட். எஸ். அப்போ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சம்மதம். அப்போ குழந்தைகள்கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணாட ராஜா ஒரே ஒரே இப்போ இந்த பாப்பாட நான் பேசும்போது என்ன பாப்பா எப்படி இருக்க, இப்போ இந்த பாப்பா பயப்படும். அப்போ நான் என்ன பண்ணும், ராஜா எப்படி இருக்க, இந்த உனக்கு தான் பேர் என்ன, புரிஞ்சுதா? படுத்த படுக்கையா யாராவது இருக்காங்கன்னா நீங்க பக்கத்துல போய் நின்று பேசாது, உட்காந்து அவங்க என்ன இதில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க போக முடியும். பார்த்துட்டு பேசுனீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நின்றுட்டு பாஸ் மாதிரி பேசுறது பிடிக்காது. அப்போ சில விஷயங்கள் வந்து எஸ் இதுக்கு பேர் வந்து பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொசஸ் பண்ணோம்னா பாடி லாங்குவேஜை நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சும் யூஸ் பண்ணுறாங்க. ரைட். அடுத்தது மிக மிக முக்கியமான லாங்குவேஜ். எக்ஸாக்ட்லி we are 9:30 right now. Can I take ஒரு 5 more minutes? Yeah. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ரைட். இப்போ அடுத்து மிக முக்கியமான பாடி லாங்குவேஜ் என்னன்னா, திஸ் இஸ் கால்ட் மிரர் டெக்னிக். என்ன டெக்னிக்? மிரர் டெக்னிக். எக்ஸாம்பிள் சார் நீங்கள் தான் வாங்க, அழகாக இருக்கீங்க. இப்போ இவர் வந்து என்னோட கணவர்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அவரோட நான் கணவர், அவர் மனைவி. ஓகேவா சார்? ஓகே. இப்போ புதுசா கல்யாணம் ஆயிருக்கு எங்க 2 பேருக்கும். கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. ஓகே, நம்ம என்ன பண்றோம், அம்மா வீட்டுக்கு போறோம். உங்க அம்மா வீட்டுக்கு, என் மாமியார் வீட்டுக்கு. ஓகே, நான் எப்படி கூட்டிட்டு போவீங்க? நான் தானே கணவன். பாருங்க, அப்படியா? 3 மாதங்களுக்கு பிறகு
அப்படியா? அடுத்தது 3 வருஷம் 3 வருடங்களுக்கு பிறகு. என்ன மசமசா நின்றுங்க? இப்போ கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மிரர் டெக்னிக். ஏன்னா இது வந்து சாதாரணமாக நீங்க பண்ணிட்டு இருந்த விஷயம் தான், ஆனா மறந்துட்டீங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு டிஃபன் சாப்பிடும்போது கை விடுவீங்க. பாருங்க, நீ குடிச்சாதான் நான் குடிப்பேன், நான் குடிச்சாதான் நீ குடிப்பேன். இதெல்லாம் வந்து இட் இஸ் கால்ட் மிரர் டெக்னிக். நீ என்ன செய்கிறாயோ அதை நான் செய்ய தயாரா இருக்கும்போது இந்த மிரர் நியூரான்ஸ். அதனாலதான் சில கணவன் மனைவி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கணவன் செய்வாரு, கணவன் செய்வது என்ன நினைக்கிறாங்களோ மனைவி செய்யும்போது அவங்களுக்கு மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிறது வேணும் பேரலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி 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 காஷியஸ். உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை நிறைய வருதுன்னா ஸ்டார்ட் மிரரிங். யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க பேர் சார் ராஜ்குமார். ஒரு கிளாஸ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. அதுவே லவ் பண்ணும்போது இதுதானே மிரர் பண்ணுவோம். யா, ரைட். அடுத்து மிக முக்கியமான ஃபைனல் டெக்னிக் ஆர் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாடி லாங்குவேஜ் மிக முக்கியம் ஐ கான்டாக்ட். ஏன்னா நம்ம பேசுறது பார்க்கறது எல்லாமே கண் வச்சு தானே. அவன் கண்ணு வச்சுட்டான் பாருங்க, கண்ணு வச்சுட்டான். அதனாலதான் அப்படி கண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ எங்க பார்க்கறது, எப்படி பார்க்கறது? இப்போ கண்ணுக்குள்ளார கருவிழி இருக்கா, ஐரிஸ் சொல்லுவாங்களா? உங்களுக்கு ஒரு சில பிடிச்ச விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு விரியும், பெருசாகும். பாருங்க, வெளியில இருக்கிற காசு எல்லாம் உங்களுக்கு தான், கண்ணு விரியும் அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தோம். இல்லை, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கண்ணு சுருக்கிடும். பிடிச்ச விஷயங்கள் பார்க்கும்போது கண்ணு விரியும். நமக்கு பிடிச்ச குழந்தைகளை பார்க்கும்போது ஏ கண்ணா வட 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 அப்படின்னு கண்ணு விரியும். பிடிக்காத கடன்காரனை பார்க்கும்போது கண்ணு சுருக்கிறது நீங்க பாக்குறீங்க. ரைட். அடுத்தது பிடிச்சதுன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. பிடிக்காட்டி பார்க்கறத தவிர்ப்பாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்க, எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி எப்படி பாக்குறதுன்னு கேக்குறாங்க. இப்ப நான் வர்றேன், நான் இப்ப சாரை பாக்குறேன். சார் இப்ப நான் என்ன பண்றேன்? ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண கூடாது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஐஸ வந்து ஷட் டவுனிங் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வர இந்த ட்ரைனிங் எல்லாமே கண்ணாடி போட்டு எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம். ஓகேங்களா? நம்ம அடுத்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது இந்த கண்மொழி பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள எனக்கு மூஞ்சி உருவாயிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கண்ணாடி போட்டவொடனே பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் யாரை பார்க்கறேன், எவ்வளோ பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் கால்ட் ஷட்டிங் டவுன் ஆஃப் ஐஸ். நான் யாரை பார்க்குறேன், என்ன ரியாக்ஷன் பார்க்குறேன், என் கண்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஏன் கண்ணை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் என்னோட பார்வை கூட உங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாது சில சமயம். அதனால தான் வந்து கண்ணாடி போட்டுருக்கிறது. அண்ட் ரொம்ப நேரம் ஸ்டேஜில் இருப்பாங்க, அப்போ லைட்ஸ் வந்துட்டே இருக்கு. இதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கண்ணாடி போடுற பிரைமரி ரீசன். அண்ட் கணவன் மனைவி பேசுவது பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் ரொம்ப அழகாக கேட்பார் நீங்கள் சொல்கிறது. எப்படி? நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. சொல்லுப்பா, நான் கேட்குறேன். ஓஹோ 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 கேட்குறாரா? இல்லை. எப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்ணை ஷட்டப் பண்ணுவீங்க. அப்போ தயவு செய்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறது நிறுத்திட்டு கண்ணை விரிச்சுட்டு என்னன்னு கேளுங்க. குடும்பமாக இருக்கும். எங்கே பார்க்குறதுன்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அண்ட் எங்கே பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புதுசாக ஒரு ஆளை பார்க்குறீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஆளை பார்க்குறீங்கன்னா இங்கே பார்க்கறது இஸ் வெரி வெரி சேஃப். இங்கே நெத்தியில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஜேசியெல்லாம் வந்திருக்கோம், எனக்கு 2-3 தாட்டி இவரை பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் எப்படி போட்டுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் சோஷியல் கேஸ். ரைட். என்னோட குழந்தைகள், என்னோட மாமா, என்னோட மச்சான், கணவன், மனைவி இதெல்லாம் பார்க்கறதுக்கு பேர் வந்து இன்டிமேட் கேஸ். இங்கே வரைக்கும் போகும். கணவன் மனைவியாக இருந்தாலுமே பப்ளிக்காக வரும்போது வேற இடத்துல பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே. ஃபைனலாக ஒரே ஒரு சொல்கிறேன், கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் கண்ணை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாங்க. நீங்கள் தான் முடியாது. லேடிஸால முடியும், கண்ணிலே முறைப்பாங்க. மேடம் பேர் என்ன சொன்னீங்க? லதா. கவிதா. கவிதா மேடம் என்ன சொல்றாங்க? முடியவே முடியாது. முடிஞ்ச பாத்தீங்கன்னா
அப்படிங்கிறது தான் அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்துக்கோங்க, கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையல் போய் பார்த்துடலாமா? ரைட், இங்கே வாங்க. கண்களையும் மூடவும், கண்ணை தரும் கண்ட்ரோல் பண்ணல, கண்ணை மூடுறதுன்னா இல்லைங்க. அதுக்காக நான் வந்து இந்த புக்கு விற்கிறதுக்காக வந்திருக்கேன். மேடம் வந்து கவிதா மேடம் வீட்டுக்கு புக்கு விற்கிறதுக்காக வந்திருக்கேன். அடிக்கடி வருவாங்கல்ல, டோர் நாக் பண்ணி சார் மேடம் சேல்ஸ், அந்த சேல்ஸ் கையாக நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து புக்கு வேணும்னா வாங்கலாம், வேகாட்டி வாங்கலாம். ஓகேங்களா மேடம்? புக்குங்க எப்படி மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுன்னு புக்குங்க. இது விலை 99 ரூபா தாங்க. பாருங்க, மேடம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இல்லையா? எஸ் இருந்தாங்களா? அதான் சொல்றேன், அந்த கனவுகளுக்கோ இல்லை உங்களுக்கு புரியாது, இன்ட்ரெஸ்டா இல்லை. என்ன பண்ணாங்க? வேண்டாம் வெறுப்பா கேட்டுருக்காங்க. பாத்தீங்க தலை எப்படி ஆடுது. ஓகே, அப்புறம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. இதுதான் நீங்க அப்சர்வ் பண்ண பாருங்க மேடம். 99 ரூபாங்க, விலையும் கம்மியா இருக்கு. எப்படி கண்டக்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே இருக்கு மேடம். இந்த ஃபுல்லா இதுல நீங்க படிச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஈஸியா படிச்சுக்க முடியும். இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா? பார்த்துக்கோங்க. அவங்க பார்க்கும்போது நான் இங்கே பார்க்குறேன், நான் பார்க்கும்போது நான் வேற பக்கம் பார்க்குறேன். இப்போ இதுக்கு சிங்க் இல்லை. இப்போ நான் வந்து இதை விற்கணும், சிங்க் பண்ணணும். எப்படி விற்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் வந்து விற்க ட்ரை பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வாங்க ட்ரை பண்ணக்கூடாது. சரி மேடம், இது வந்து முக்கியமான புக்குங்க. டைனிங் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இதில் எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குங்க. இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க? இல்லை, வாங்க இங்கே வந்து இப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வைக்கிறது? உங்க கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அப்போ கண்ணை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தலாமா? மேடம், ஹவு டு ஹோல்ட் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் அப்படிங்கிற புக்குங்க. இது வந்து மிஸ்டர் டேனியல் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே படிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான புக். பார்க்க வச்சுக்கண்ணா, பார்க்க வைக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்லோ டவுன் பண்ணணும். நீங்களா ஸ்கேல்ஸுக்கு போட்டு அடிக்கக்கூடாது. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க? மேடம் என் கையிலேருந்து வாங்கிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க? பாருங்க, கையிலேருந்து வாங்கிட்டாங்க, பேசும்போது வாங்கிட்டாங்க. இப்போ மேடம் இந்த புக்குங்க, இந்த புக்கில் வந்து எல்லா வகையான மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு இருக்குங்க. விலை 99 ரூபா தாங்க. இப்போ என்ன பார்க்கல, எப்படி பார்க்க வைக்கிறது? அதுக்கு தான் நம்ம கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறோம். என்னது? பேனா. அப்போ பாருங்க மேடம், இந்த புக்கில் எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இதுல என்ன நீங்க 3வது பேஜ் பாருங்க, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? மேடம், தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேடம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சரி இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜஸ் இருக்கு. அண்ட் வித்தின் தி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். பாடி லாங்குவேஜ் இஸ் ஸ்கில். ஸ்கில் அப்படிங்கிறது என்ன? ஒரு திறமை. நீங்க அந்த திறமையை மேம்படுத்த முடியும். எல்லாரும் எங்களுக்கு கேட்பாங்க செஷன் முடிச்சதுக்கப்புறம், சார் என் பாடி லாங்குவேஜ் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது? எப்படி இம்ப்ரூவ் பண்றது? எப்படி இம்ப்ரூவ் பண்றது? எப்படி ப்ராக்டிஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க வீட்டுக்கு போய் நாளையிலிருந்து சீரியல் பாருங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சண்டே. மத்தியானம் ஓடிடியில பாருங்க சீரியல், அது உங்க சௌகரியம் பார்த்துக்கோங்க. ஆனா சீரியல் பாருங்க, ஆனா மியூட் பண்ணிட்டு பாருங்க. மியூட் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஃபைண்ட் தி ரியல் எலமெண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ். இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டிவ் புக் ஆஃப் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஆலன் பீஸ், அவர் தான் என்னோட குருநாதர். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் அவர் ஒரு ஆஸ்திரேலியன் JC மெம்பர். ஸோ பாடி லாங்குவேஜ் இஸ் a ஸ்கில். அந்த திறமையை மேம்படுத்த முடியும். அண்ட் உங்கள் திறமை எப்போ மேம்படுதோ அப்போ நீங்களும் மேம்படுவீங்க. வாய்ப்பளித்த JC கேலக்ஸி ஹீரோவுக்கு நன்றி நன்றி நன்றி. குரூப் போட்டுருமா?
ஸோ ஃபீட்பேக் கேட்கவே தேவையில்லை, உங்கள் கைத்தட்டிலே இருக்கு. யாராவது ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? யாராவது ஒருத்தர் இந்த பக்கமும் வந்து 1 மினிட்ல முடிச்சு போயிடலாம். ஃபீட்பேக் பை எனி டூ. தேங்க்யூ. உங்கள் கைத்தட்டிலே ஒரு மிகப்பெரிய ஃபீட்பேக். The floor recognizes the presence of our honorary member, JCHF K. Tulsidas sir. The floor recognizes the presence of our past person, JCHF M. Praveen Kumar sir. The floor recognizes the presence of JCOM Zone Director, Telly Saravanan sir. Thank you. Privileges, JCOM Erode L 8.2. Mitra ma'am and Pratap sir. தேங்க்யூ பிரசிடென்ட். அண்ட் ரொம்ப சிம்பிளான அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு அழகான ஒரு பாடி லாங்குவேஜ் டெக்னிக். இன்னொரு ஒரு பெரிய பலத்தை கைத்தட்ட அனைத்து கேலக்சி உலகத்துக்கும் ஒரு சுவையான செய்திங்க. சுவையாக தான் சாப்பாடு கட்டி போகிறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு அழகான செய்தி. நாளைக்கு 20/6/2026 அன்னைக்கு ஜேகாம் 8.0 அப்படிங்கிற ஒரு புது மலர்ச்சி நாளைக்கு காத்துருக்கு. அந்த மலர்ச்சி இன்னும் ரொம்ப அழகாகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் வேணும். ஸோ நம்மளுடைய கேலக்சி குடும்பத்தில் வந்து நிறைய பேர், நானும் அதில் வைஸ் சேர்மனாக வரேன், அண்ட் நம்மளுடைய மெம்பர் தான் வந்து சேர்மன், நிறைய உறுப்பினர்கள் நம்மளுடைய கேலக்சியில் தான் வந்திருக்காங்க. நாளைக்கு அசன் குடும்பமாக நீங்கள் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய முகமலர்ச்சி கொடுத்தீங்கன்னா இந்த 8.0 ரொம்ப பெரிய லெவலில் வளரும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு உங்கள் எல்லாருமே இந்த டைமில் நாளைக்கு நடக்கிற ஜேகாம் 8.0 உதயத்துக்கு அழைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்கு உண்டான இன்விடேஷனை வந்து எங்களுடைய 8.0 கோச் ஜேசி பவித்ரா அவங்கள, நம்மளுடைய பிரசிடென்ட் செந்தமிழ் சாருக்கும் அண்ட் வந்து நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் மற்றும் ட்ரெயினர் ரவி சாருக்கும் இன்விடேஷனை கொடுக்குறதா கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். இது வந்து என்டையர் கேலக்சி ஃபேமிலிக்காக நாங்கள் எல்லாம் ஸோ இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் அரங்கு ஃபுல்லாக மலர்தல் நம்மளுடைய கேலக்சி நட்புகள் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆர்வத்தோட ஒரு ஆசையோடு வாய்ப்பு கொடுத்த பிரசிடென்ட்டுக்கு நன்றி கூறிய தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதாப் சார் அந்த பவித்ரா மேம். ஸோ இந்த இன்விடேஷன் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு மோஸ்ட்லி எல்லா கேலக்சி மெம்பரும் இந்த அரங்கம் அதில் வந்து அவங்களை வாழ்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Privilege to Galaxy cricket team, women's cricket team. So I request one by one actually. Galaxy cricket, lady JC cricket team வந்து zone level பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கிரிக்கெட். ஸோ அதுக்கு வந்து நம்ம கோச் இன்வைட் கோச் JCTR சேகர் சார், கேப்டன் ஆர்த்தி மேம், வைஸ் கேப்டன் பவித்ரா மேம், பிளேயர்ஸ் வந்து கவிதா மேம், கே கவிதா, JC பிரியா மேம், JC கமலேஸ்வரி மேம், JC தனுஸ்ரீ, JC நிவேதா மேம், JC ஸ்ரீ வைஷ்ணவி, JC ஜெய்ஷ்ணவ். இந்த ஸ்டேஜ் கூட நிலைமை ஒரு சின்ன ஒரு ரெகக்னிஷன். ரிக்வஸ்ட் ருமா மேம், நீங்கள் வந்து இவங்களை கௌரவப்படுத்துறீங்க. ஏன்
வேண்டாம் நீங்கள் கட் பண்ணி தூக்கிடுங்க இடிக்கிறீங்களா அவ்வளோதான் பேக் பண்ணிக்கலாம்